மாலை அணிவித்தை கௌரவித்தார். தொடர்ந்து கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற ஓய்வு பெற்ற உபா அதிபர் திரு வி நடராஜன் அவர்களுக்கு எமது வித்தியாலய ஆசிரியர் இன்பகரன் அவர்கள் மலர் மாலை அணிவித்து கௌரவித்தார். தொடர்ந்து எமது வித்தியாலய அதிபர் அவர்களுக்கு ஆசிரியர் சாதித்ய விக்னேஸ்வரன் அவர்கள் மலர் மாலை அணிவித்து கௌரவித்தார். வித்தியாலயத்தில் தேசிய வாசிய குழுவினரின் அணிவகுப்புடன் விருந்தினர்கள் மண்டபத்தினை நோக்கி அழைத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக மங்களுடன் நிகழ்வில் இடம்பெறுகிறது. முதல் எமது வித்தியாலயத்தில் திருவாளர் சோமசுந்தரராஜா அவர்கள் இயக்குகிறார். தொடர்ந்து சுடனை என்று அழைக்கின்றோம். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற உதவி கல்வியாளர் சிறிஸ்கந்தராஜா அவர்களை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற உப அதிபர் அழைக்கிறேன். வித்தியாலயத்தில் முதல்வர் தொடர்கிறார். மங்களங்களை நன்றிகளை கூறிக்கொண்டு Thank you.
வணக்க நிகழ்வுகளில் கிறிஸ்தவ பாடல் இடம்பெறும். மலர் மாலை அணிவித்தலை தொடர்ந்து நிறுவனரின் படத்திற்கு சூழலை என்ற நிகழ்வு இப்போது ஆரம்பமாகும்.
சேரவிற்கும் பெருமாளுக்கும் கூடிய வடமாகாண கல்வித்திணைக்களர் ஆங்கில கால உதவி கல்வி பண்பாளர் திருவாளர் சுமஸ்கந்தராக சிறப்புரிமையராக வருகையாளர் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தென்னிராட்சி கல்விகளில் ஓய்வு நிலை ஆரம்ப கல்வி உதவி கல்வி பண்பாளர் திருவாளர் சுமஸ்கந்தராக அவர்கள் கௌரவமாக வருகை தந்திருக்கும் ஓய்வு நிலை விவாதிகள் திருவாளர் நடராஜாக மற்றும் அதிகாரிகள் முதன்மை ஆசிரியர்கள் கல்வி திணைக்களர் உத்தியோகத்தர்கள் ஓய்வு நிலை அன்பர்கள் ஆசிரியர்கள் நலன் விரும்பிகள் பழைய மாணவர்கள் பெற்றோர்கள் அன்பான மாணவர் செல்வங்கள் உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது பெருமாள் அடைகிறது. இன்றைய எமது கட்சி நான் நாட்டிற்கு உமது அலற்றை ஏற்று அறுபதாண்டு சமர்ப்பித்துக் கொண்டிருக்கும் வடமாகாண ஆங்கில பாட உதவி கல்வி பணிப்பாளர் திரு நல்லையா சுமஸ்கந்தராஜர்கள் தங்களது பாடசாலை சமூகம் சார்பாக வரவேற்பதில் பெருமாள். இன்றைய விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து சந்தித்துக் கொண்டிருக்கும் ஓய்வு நிலை ஆரம்ப கல்வி உதவி கல்வி பணிப்பாளர் திரு சுமஸ்கந்தராஜ் அவர்கள் தங்களது பாடசாலை சமூகம் சார்பாக வரவேற்கின்றோம். இன்றைய இடத்தில் நான் நிகழ்ந்து கௌரவ விருந்தினராக வருகை தந்து சந்தித்துக் கொண்டிருக்கும் ஓய்வு நிலை நிர்வாகிகள் திருவாளர் நடராஜா அவர்கள் தங்களது பாடசாலை சமூகம் சார்பாக என வரவேற்பதில் பெருமக்கள் அடைகின்றோம். இன்றைய பஸ்ஸில் நான் நிகழ்ந்து வருகை தந்து சந்தித்துக் கொண்டிருக்கும் முன்னை நாள் கல்வி திணைக்கள உத்தியோகத்தர்கள் முதன்மை ஆசிரியர்கள் கல்வி பண்பாளர்கள் அதிகாரிகளை ஓய்வு நிலை அதிகாரிகளை தங்கள் அனைவரையும் அகமிக மகிழ்ந்து வரவேற்கின்றோம். ஓய்வு நிலை கல்வி உத்தியோகத்தர்கள் ஓய்வு நிலை உத்தியோகத்தர்களை அலுவலர்களை உங்கள் அனைவரையும் பாடசாலை சமூகம் சார்பாக வரவேற்பை வருகின்றோம். இவ்விழாவில் அழைக்கையேற்று வருகை வந்திருக்கும் அலுவலர்களின் நலம் விரும்பிகளில் அயற்பாடசாலை ஆசிரியர்களில் எமது பாடசாலை ஆசிரியர்களில் பெரியோர்களில் பழைய மாணவர்களில் அன்பான பெற்றோர்கள் மாணவ செல்வங்களில் தங்கள் அனைவரையும் பாடசாலை சமூகம் சார்பாக வரவேற்கின்றோம். அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இன்றைய எமது கடைசி நான்குகளை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நமது வீரர்களுக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய விருந்தினர்கள் வரிசையில் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வடமாகாண கல்வி திணைக்கள ஆங்கில பாட உதவி கல்வி பணிப்பாளர் திரு நல்லையா சோமசுந்தரையா அவர்களை சிறப்பு விருந்தினராக வருகிறந்துள்ள தென்மராட்சி கல்வி நிலைய ஓய்வு நிலை உதவி கல்வி பணிப்பாளர் திரு சுமஸ்கந்தராஜ் அவர்களை கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் ஓய்வு நிலை உபாதிகள் திரு நடராஜா அவர்களை மற்றும் இவ்விழாவில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உதவி கல்வி பணிப்பாளர்கள் உதவி கல்வி பணிப்பாளர்களை முதன்மை ஆசிரியர்களை பாடசாலை அதிபர்களை ஓய்வு நிலை உதவி கல்வி பணிப்பாளர்களை ஓய்வு நிலை நிர்வாக உத்தியோகத்தர்களை ஓய்வு நிலை அதிபர்களை ஓய்வு நிலை ஆசிரியர்களை பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்களை பாடசாலை மேம்பாட்டு குழு உறுப்பினர்களை பழைய மாணவர்களை பெற்றோர்களை நலன் விரும்பிகளை அன்பான மாணவ செல்வங்களை தங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகள் அடைவதோடு அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
முதன்மை விருந்தினர் அவர்கள் நமது பாடசாலை ஸ்தாபக குடும்ப உறுப்பினரும் நமது பாடசாலையின் பழைய மாணவரும் தமிழ் கணிதம் சுற்றாடல் சமயம் ஈனா பக்தரன் 2011 தமிழ் கணிதம் சமயம் பொதுத்தேர்ச்சி 2012 தமிழ் கணிதம் சுற்றாடல் சமயம் ஷானன் சுதரோன் 2011 தமிழ் கணிதம் சுற்றாடல் தமிழ் சமயம் ஆங்கிலம் பொது தேர்ச்சி வாய்ப்பாடு மரணம் வேலை மட்டம் சிறப்பு தேர்ச்சி ஏனா ஜோதீஸ்வரர் தமிழ் கணிதம் பாவனா லக்ஷன் தமிழ் சுற்றாடல் கணிதம் சமயம் ஆங்கிலம் போல போட்டிகளில் மற்ற தேர்ச்சி எனது ஏனாரம் சியா தமிழ் சமயம் அறிஞர்களே, இழந்த விருந்தினராக இங்கே சமூகம் கொடுத்திருக்கும் உதவி கல்விப்பணிப்பாளர் அவர்களே, சிறப்பு விருந்தினராக சமூகம் கொடுத்திருக்கும் உதவி கல்விப்பணிப்பாளர் அவர்களே, இங்கே வருகிறந்திருக்கும் பெரியோர்களே, ஆசிரியர்களே, மாணவர்களே மற்றும் ஓய்வு பெற்ற அறிவர்களே, உங்கள் எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம். இந்த பாடசாலை பெரியார் முத்துவாத்தியாரின் நினைவாக இயங்குகின்ற பாடசாலை. இப்பாடசாலையில் நான் நீண்ட காலம் கல்வி புகட்டி இருக்கின்றேன். இந்த சமூகத்தை பற்றி நன்றாக தெரிந்தவர். ஆகவே இங்கே உள்ள பிள்ளைகள், பெற்றோர்கள் நல்ல பண்பில் உள்ளவர்கள், தங்கள் பிள்ளைகளின் கல்விக்கு ஒத்துழைப்பு கொடுப்பவர்கள். ஆனால் இப்போது எனது காலத்தில் இருந்து இப்போது மாணவர் தொகை குறைந்து கொண்டே வந்துள்ளது. இது பெற்றோர்களுடைய குறைபாடோ மாணவர்கள் இல்லாத குறைபாடோ தெரியவில்லை. ஆகவே இந்த கல்வி 1998ஆம் ஆண்டுக்கு முன்பு நிர்ணயிக்கின்ற அதிபர் அவர்கள் திருவாளர் நாகராஜா அவர்கள் காலத்தில் இந்த பாடசாலை கொடிகட்டி வாழ்ந்தது. நல்ல ஓய்வு ரிசல்ட்டும் ஸ்காலர்ஷிப் பரீட்சையில் உள்ள திறமையான ரிசல்ட்டையும் எடுத்துக் கொடுத்த பாடசாலை அந்த நிலைக்கு தற்போதைய அதிபர் கொண்டு வருகின்றார். அவரை நான் பாராட்டாமல் இருக்க முடியாது. வருங்காலத்தில் இந்த பாடசாலை தரமாக இயங்க வேண்டும் என்று நான் அதிபர்களையும் ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் கேட்டுக்கொண்டுள்ளேன். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை ஒழுங்காக பாடசாலைக்கு அனுப்ப வேண்டும். ஒரு காலத்திலே இந்த பாடசாலையிலே நான் இருந்த காலத்திலே மாணவர்கள் பாடசாலைக்கு வராவிட்டால் அடுத்த நாளைக்கு இங்கே வாரதுக்கு பெற்றோர்களுடன் தான் வருவார்கள். அவ்வளவு கண்டிப்பு இருந்தது. ஆனால் பாடத்திற்கு அப்படியான கண்டிப்பில்லை. பாடசாலைக்கு வராத நல்ல ஆசிரியர்கள் இருந்தார்கள். நான் இருந்த காலத்திலே ஒரே ஒரு ஆசிரியருக்கும் இருக்கிற நல்ல கல்வியை கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடம் கல்லூரிகளிலே படித்துத்தான் படிப்பு வேலை பொருளாமல் வைக்கக்கூடாது. OMG
ஸ்காலர்ஷிப் பரீட்சையாக இருந்தாலும் அந்த பாடசாலைகளுக்கு உள்ளது கேள்விகள்லாம் இந்த குழந்தைகளுக்கும் கிடைக்கும். நல்ல ஆசிரியர் மாணவர்கள் வகுப்பிலே கூடுதலாக இருந்தால் கல்வி கற்க முடியாது. அளவான மாணவர்களாக இருந்தால் சிறந்த கல்வியை பெற முடியும். பெற்றோர்கள் இதை யோசித்து இந்த பாடசாலையிலே சேர்த்து இந்த பாடசாலையின் முன்னேற்றத்திற்கு பூரண ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாடசாலையில் பரிசளிப்பு விழாவுக்கு என்ன கேட்டிருந்தார்கள். நான் ஒரு சுகமில்லாதால் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்படி இருந்தும் அந்த ஆசிரியர் நீங்க கட்டாயம் வரத்தான் வேண்டும் என்று கேட்டதற்காக நான் வருவேன். இறுதி பாடசாலை இந்த பாடசாலைக்கு நான் பூர்ண ஒத்துழைப்பு கொடுப்பேன், நீங்க பூர்வ வருவேன். பிறகு அவர் அழைப்பிலே கொண்டு வந்து கையில் இருந்து கட்டாயம் நெருங்கியோடு கேட்டேன். நான் பேசினால் அடுத்த பேச்சுக்களை சொன்னாலும் கட்டாயம் நீங்க போவோம். அதன்படி வந்து செய்திருக்கிறேன். இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு இந்த முகத்திலே சந்தோஷம் காணப்படுகிறது. எல்லாருக்கும் கல்வி வைத்து போகின்றோம். இதுக்கு யார் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும்? பெற்றோர் தான் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். ஆகவே உங்களை எல்லோரையும் சந்தித்து மகிழ்ச்சி அடைகின்றேன். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்க விரும்புகின்றேன். நல்ல ரிசல்ட் எடுத்து இந்த பாடசாலை முன்னேற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வணக்கம். தன்னுடைய காலத்திலே இந்த பாடசாலையிலேயே இப்போதைய நிலையை ஒப்புக்கு காட்டியிருக்கிறார். ஆகவே அவர் கூறியது போல இந்த பாடசாலைக்கு மாணவர்களை அனுப்ப வேண்டிய பொறுப்பு இந்த பெற்றோர்களை சார்ந்தது. அந்த கடமையை நீங்கள் சரிவரையில் இந்த காலங்களில் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு அவருக்கும் நமது நம்பிக்கையை கூறிக்கொண்டு அடுத்ததாக என்னுடைய சிறப்பு விருந்தினர் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருந்த எங்களுடைய பத்தொன்பதாம் கல்வி நிலையத்துடைய உதவி கல்விப்படைப்பதாக இருந்து அண்மையிலே ஓய்வு பெற்றிருக்கின்ற எங்களுடைய சிறுத்தம் தாயாளர்கள் உண்மையில் எங்களுடைய பாடசாலைக்கு சரி நான் கடமையாற்றிய இந்த பாடசாலையில் சரி தன்னுடைய கடமைகளை நான் என்ன உதவி கேட்டாலும் மறுக்காது அந்த உதவிகளை எந்த நேரத்தில் செய்து வருகிறது. ஆகிய வகையில் நகரையும் நாங்கள் கௌரவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் நகரை அழைத்த போது நகரும் மனம் வந்து வருகின்றார். அதற்கு அவரது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதோடு இந்த சிறப்பு உரையினை ஆற்றுமாறு அன்பாக அழைக்கிறேன். வித்யாலயத்தினுடைய அதிபர் திரு சேனாதி ரங்கநாதன் என்னுடைய கல்லூரிகளிடம் இளநோக்கராக இங்கே வருவதற்கிருக்கின்ற திரு சோமஸ்தன ராஜா அவர்களே, சிறப்பு விருந்தினராக எனக்கு உபாதிகளாக கடமையாற்றிய திரு நடராஜா அவர்களே, விருந்தினர்களே, பெற்றோர்களே, ஆசிரியர்களே, ஓய்வு பெற்ற அதிபர்களே, மாணவர்களுடைய அண்மையிலே நான் ஓய்வு பெற்றுள்ளேன். அந்த ஓய்வு பெற்ற சூழலாகவே என்னை இந்த பாடசாலைக்கு ஒரு கௌரவ விருந்தினராக அழைத்திருந்தார்கள். இந்த பாடசாலையிலே நான் ஒரு கிட்டத்தட்ட 8 மாதம் அல்லது 7 மாதங்கள் கடமையாற்றிய ஞாபகம். 20 வருடங்களுக்கு முன்னதாக நான் கடமையாற்றிய காலம் சரியாக சாட்சியாக நாராயணன் வேறு அப்படி ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் நான் மாத்திரையாலேயே வந்தவுடன் என்னை இந்த பாடசாலையிலே கணித ஆசிரியராக நியமித்தார்கள். அந்த காலத்திலே நான் ஈசாலையில் வருவது சற்று தூரம் என்ற காரணத்தினாலே என்னை தீப கல்லூரிக்கு ஒரு சிறு காலத்தில் மாற்றிவிட்டார்கள். அந்த சிறு காலம் நான் இந்த பாடசாலையை சரியாற்றியிருந்தேன். அதனை விட ஆரம்ப கல்வி பணியை இருக்கிற காலத்திலே அநேகமாக இந்த பாடசாலை கிடைக்கிறது இந்த ஆசிரியர்களையும் மாணவர்களையும் சந்தித்திருக்கிறேன். இந்த பரிசளிப்புகளாக
உண்மையிலே 400 கொஞ்சம் மாணவர்கள் இருந்த இந்த பாடசாலை கிட்டத்தட்ட 215 குறைந்துள்ளது. எல்லா பாடசாலைகளும் குறைந்துள்ளது. கல்லூரிகளுக்காக மற்ற எல்லா பாடசாலைகளையும் மாணவர்களுடைய எண்ணிக்கை அரைவாசியாக குறைந்துள்ளது. ஆசிரியர் வழங்கக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்கள், முன்னே முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது இடத்துக்கான பரிசுகள் ஒரு 25 வழங்குவதுடன் உள்ளது. இன்றைக்கு வந்த பிரதமர்கள் பரிசுகளை வழங்கி கை சோர்ந்து போய்விட்டார். ஏனென்றால் அவர் வழங்கிய பரிசுகளின் எண்ணிக்கை சரியாக போடும். நான் பக்கத்தில் வந்தீங்கன்னா கைவிளையும் நீங்கள் கொடுக்கணும். நான் எல்லாம் பிரதமர் இருந்ததுதான் இன்றைக்கு கொடுப்பாள். அவர்தான் கட்டாயம் கொடுக்க வேண்டும். இப்பொழுது தேர்ச்சியுடைய கல்வி அடிப்படையாக கொண்டு நாங்கள் பார்க்கின்ற பொழுது தரம் 2 6 மாணவர்கள் தான் கற்கிறார்கள். 5 மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்குவது. பரிசில் யாருக்காவது வழங்காவிட்டால் ஏதோ தப்ப விட்டு விட்டார்கள். வாரமுறை வழங்கலாம், வாரமுறை பெற்றுக்கொள்வோம் ஒரு நம்பிக்கையை மாணவர்களுக்கு வருகின்றன. பெற்றோர்கள் நீங்கள் எல்லாரும் மிகவும் சந்தோஷமாக இந்த பெற்றார் தின உணவாக பரிசளிப்பு விழாவிலே சந்தோஷமாக கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். அவ்வளவு சிறப்பு விருந்தினர்கள் இந்த பாடசாலையுடைய கல்வி நிலையம், இந்த பாடசாலையுடைய மாணவர்களுடைய வெளிப்பாடுகளை பாராட்டி தன்னுடைய உரையினை ஆற்றி அமைந்திருக்கின்றனர். அந்த வகையில் அவருக்கு கொஞ்சம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இந்த நிகழ்விலே பிரதம விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற திருவாளர் சோமசுந்தரராஜா அவர்கள், வடமாகாண ஆங்கில பாட உதவி கல்விப்பணிப்பாளர் அவர்கள். உண்மையில் என்னுடைய சிந்தனை, ஒரு பாடசாலையில் ஒரு பழைய மாணவரை விமான விழாவிற்கு அழைப்படைகிறது. அந்த வகையில் இந்த பாடசாலைக்கு நான் அண்மையில் பொறுப்பேற்ற போதும் எனக்கு இந்த சூழல், இந்த பாடசாலையுடைய ஒரு சூழல் எனக்கு சரிவர தெரியாத காரணத்தினால் என்னுடைய ஆசிரியருடன் கலந்துரையாடி ஒரு பொருத்தமான ஒரு பழைய மாணவரை நீங்கள் இந்த பாடசாலையுடைய பரிசளிப்புழாவிற்கு அழைக்க எனக்கு உதவ வேண்டும் என்று கேட்டபோது எங்களுடைய ஆசிரியர் திருவாளர் சோமசுந்தரராஜாவை இந்த வருடம் அழைப்பதென்றும், நாங்கள் இந்த வருடம் இந்த பழைய இந்த பரிசளிப்புழாவை நடத்தியிருந்த போது இந்த பாடசாலையுடைய பழைய மாணவர்களையும் இந்த பாடசாலையை சேவையாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறவர்களையும் அழைத்து கௌரவப்படுத்துவது என்பதுதான் எங்களுடைய முக்கியமான நோக்கம். அந்த வகையில் இந்த பரிசளிப்பு விழாவிற்கு எங்களுடைய பழைய மாணவர்களும் தற்போது இந்த கல்விப்படத்திலே பதவியினை வலித்து இந்த வடமாகாணத்திலே ஆங்கில கல்வியினை ஒரு முக்கிய இதாக இருக்கின்ற ஆங்கில கல்வியினை வளர்த்தெடுப்பதற்கு அனுப்பாளர்கள் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையினுடைய விழாவிலே கலந்து கொண்டதை நாங்கள் பெருமகள் அடைகிறோம். அவரை பாராட்டி வாழ்த்துவதோடு இந்த நிகழ்விலே தன்னுடைய பரிசு நான் இதை ஆற்றுமாறு அன்பாக அழைக்கிறேன். மத்திய தெற்கு சரஸ்வதி வித்தியாசாலை அதிபர், இந்த விழாவின் தலைவர் திரு பேரன்பராக அவர்களே, இந்த பரிசு நாளிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் என்னுடைய பாண்டிய நண்பன் திரு ஸ்ரீஸ்கந்தராஜ் அவர்களே, இந்த விழாவிலே கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் உப அதிபர் திரு நடராஜா அவர்களே, இங்கு வந்திருக்கின்ற நல விரும்பிகளே, பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். பாடசாலை சமூகத்திற்கு நான் நன்றி கூற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு கிடையாது. ஏனென்று சொன்னால், பாடசாலை சமூகத்திற்கு நான் நன்றி கூறுவதாக இருந்தால் நான் எனக்கு நன்றி கூறியவராவேன். ஆகவே யாரும் குறை வழங்க வேண்டாம். பாடசாலை சமூகம் என்பது நானும் அகற்றவன். ஆகவே என்னை நான் வெளியில் விட்டுவிட்டு தான் இப்பொழுது நான் சில விடயங்களை கொள்கிறேன். இந்த பரிசு நாளிலே இங்கே பரிசுகள் பெற்ற
அத்தனை மாணவர்களும் தங்களுடைய ஆக்கங்களை தங்களுடைய திறன்களை வெளிக்காட்டி இங்கே பல்கலைக்கழகத்தை பெற்றுக் கொண்டார்கள். அவர்களுடைய ஆக்க திறன்களுக்கு அவருடைய திறன் வெளிப்பாட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த மாணவ செல்வங்கள் பரிசுகள் பெறுவதற்கு காரணத்தாக இருந்து அவர்களுக்கு பயிற்றுவித்து அவர்களை இந்த நிலைக்கு ஆளாக்கிய அந்த ஆசிரியர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய தனிப்பட்ட முறையிலே நான் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பாடசாலைகளே இந்த ஆசிரியருடைய இந்த நடவடிக்கைகள் இல்லை என்றால் இங்கே எப்படியான விழாக்கள் தேவையில்லை, இப்படியான விழாக்கள் நடைபெறுவதில்லை. அந்த வகையிலே இந்த பாடசாலையிலே எப்படி ஒரு விழா சிறப்பாக நடைபெறும் என்றால் அதற்கு இந்த ஆசிரியர் காரணம். இந்த ஆசிரியருக்கு என்னுடைய மனதார்ந்த வாழ்வார். இந்த பாடசாலையிலே மாணவர்கள் கொலைவடை இருக்கிறது ஒரு பெரிய குறைபாடு. மாணவர்கள் கிராமத்தை விட்டு நகரத்தை நோக்கி செல்லுவது வழமையாகிவிட்டார்கள். அந்த நகர பாடசாலைகளிலே பெரிய பாடசாலைகளிலே சகல விடயங்கள் விளம்பரம், பாடவிதானம், புறத்திருத்திய நடவடிக்கைகள் இவர்கள் யாருக்கு ஒழுங்காக நடைபெறும். இந்த கிராமப்புற பாடசாலைகளில் அதற்கான வசதிகள் இல்லை என்கிற ஒரு காரணத்தினால் மாணவர்கள் பெரிய பாடசாலைகளை நோக்கி செல்வது வழக்கம். ஆனால் இந்த பெரிய பாடசாலைகளை நோக்கி செல்லுகின்ற இந்த தன்மை நிறுத்துவது ஒரு பெரிய வேலையாக. ஒவ்வொரு பாடசாலையும் தனக்கென சிறந்த திட்டங்களை வகுத்து அந்த திட்டங்களின் அடிப்படையில் செயற்திட்டங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு மாணவனையும் ஒவ்வொரு மாணவியையும் சிறந்த ஒரு பிரதியாக இந்த கல்வியின் குறிக்கோளாகிய ஒரு நற்பிரதியை உருவாக்குகின்ற வேலைகளில் ஈடுபட்டால் நிச்சயமாக இங்கே இந்த பாடசாலையிலே மாணவர் தொகை அதிகரிக்கும். நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நன்றியுரையினை எமது ஆசிரியர் திருவாரூரை நாம் அறிவுறுத்தவர்கள் இப்போது வழங்குகிறோம். யாழ் மாட்டுவிற்கு சரஸ்வதி வித்யாலயா வரலாறு பரிசு நாள் 2011. இந்த நாளிலே சிறப்பித்து கலந்து கொண்டிருக்கும் விருந்தினர்களை அனைவருக்கும் அருமையான இந்த பின்னேற வந்தவர்கள் மாகாண உதவி கற்பில் பணிப்பாளர் எங்களுடைய திருநெல்வேலிகளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உதவி கல்வி பணிப்பாளர் திரு நல்லையா சோமஸ்கந்தராஜா அவர்களை எங்களுடைய சிறப்பு விருந்தினராக சிறப்பித்து கலந்து கொண்டிருக்கும் திரு தானா சிஸ்கந்தராஜா அவர்களை மற்றும் ஓய்வு பெற்ற உப அதிபராக இந்த பாடசாலையில் கடந்தாற்ற ஓய்வு பெற்று இன்று கௌரவ விருந்தினராக கடந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வீணா நடராஜர் அவர்கள் மற்றும் இங்கு வந்து பொன்னியின் இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் எல்லோருக்கும் அன்புமான
Really, it's a day of rejoicing as well as the day of remembrance and thanksgiving. It's a special day for all of us. எங்கள் எல்லாருக்கும் மிக முக்கியமான ஒரு நாளாயிருக்கு. ஏனென்றால் இந்த பாடசாலை பரிசளிப்புகளாக இந்த நிருபர் நாளும் இன்று வந்தால் ஒரு சிறப்பம்சமாக அந்த வழியில் actually when we approach, as on the principles said earlier, when we approach a suitable chief guest for this, we approach a worthy Seconder and the right person for this. So our provincial assistant director of English, Mr. R. Somas Kandaraja, is selected as a right and worthy man for this. Thank you very much, sir, to have you for this function, to encourage our students. When we approach this, when we came to Provincial Department of Education to be actually you are in a strict schedule. It is Himalayan task of schedules because you are very busy with the English Day competitions, arranging the provincial level English Day competition, so that in this day, actually, somehow that you kept aside this day for us, and you came really early, and you had a get together with us, and you would have been saying, and thank you very much for everything you provided, your instructions when you gave here, and you told in your speech really is stuck in my mind. And you told really said that the amount of the students who must go up in getting awards and prizes, and that depends on the hardships of the students, and so on. You told. Thank you very much for the instructions, sir, for everything, the instructions. When you give some instructions and the seminars in the provincial level, we always, sir, really remember those things and carry out those things in this time, I say. Sandana
கொஞ்சம்